லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் எல்ஐசியிலேருந்து நமக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் வேக்கன்சி இருக்குது. ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன ஃபீஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். அதுவும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்தெந்த இடங்களில் வேக்கன்சி இருக்குது, டோட்டலான வேக்கன்சி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஹோசூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர் இந்த இடங்களில் எல்ஐசியில் வந்து வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். குறைந்த எண்ணிக்கையில் வேக்கன்சி இருந்தாலும் நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். அதுவும் நம்ம ஸ்டேட்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர், இன்டர்வியூ எல்லாமே தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் இருக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 16th ஏப்ரல்லே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30 வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குண்டான ஆன்லைன் எக்ஸாம் ஜூன் 1st வீக் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கால் லெட்டர் எக்ஸாம் டேட்டுக்கு பிஃபோராக 7லேருந்து 10 டேஸ்க்குள்ளே வந்துடும். அப்டேட் பண்ண தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ சேல்ரி பேக்கேஜ் என்ன அப்படின்னா, பேசிக் 20,000, ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட்டு, அதாவது தங்கறதுக்கு ரூம் கொடுத்துட்றாங்க, கூப்பன் மீல் கொடுத்துட்றாங்க, பிஎஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஒரு மாதத்துக்கு 41,509 ரூபா. அது வந்து கிரேடை பொறுத்து. ஓகேங்களா? இதுவே மந்த்லி சேல்ரி என்ன, இது வந்து மந்த்லி சேல்ரி, இது ஆனுவல் சேல்ரி. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, இது எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகும். சரிங்களா? இந்த சேல்ரி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் 21லேருந்து 30 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 21, குறைஞ்சது 21, அதிகபட்சம் 30 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி வித் 55% இருந்தால் போதும். ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் அண்ட் தென் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை தருவாங்க. அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் முன்னுரிமை தருவாங்க. ஸோ இந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ப்ராசஸ், ஆன்லைன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமும் வந்து டிகிரி லெவலில் தான் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம், 120 நிமிஷம். ஓகேங்களா? அதாவது 2 மணி நேரம். இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், ஹிந்தியில், தமிழில் அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஷின் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், அவேர்னஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஸ்கில். ஸோ மொத்தம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 200 கொஷின், 200 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சப்ஜெக்டில் இருந்து உங்களுக்கு 40 கொஷின் வரும். ஸோ மொத்தம் 200 கொஷின், 200 மார்க் சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும். அதுவும் உங்களுக்கு இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க. இப்போ ஒரு 3 ஆப்ஷன் வந்து சிஸ்டமில் விசிபிளாக இருக்குது அப்படின்னா அதில் கரெக்டாக தெரிஞ்சால் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி கரெக்டாக ஆன்சர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கும் வந்து மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ மார்க் வந்து நெகட்டிவ் மைனஸில் போயிடும். ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க. நீங்கள் ஒரு கொஷின் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து குறையும். ஸோ தெரியல அப்படின்னா பெட்டர் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க, அதை ஆன்சர் பண்ணிடாதீங்க. ஸோ இன்டர்வியூ இருக்கும். சிபிடி ஸ்கோரை பேஸ் பண்ணி இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் செலெக்ஷன் பொறுத்தவரையில் இன்டர்வியூ, ஆன்லைன் எக்ஸாம் இதை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ஹவு டு அப்ளை. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப முக்கியமாக அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ 800 ரூபா, ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க வேறு ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஒர்த்தபிளான ஜாப் தான். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்லேயே வந்து போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ, ஆன்லைன் எக்ஸாம் எல்லாமே வித்தின் தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான். அது எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது தொடர்ந்து பார்க்கலாம். இதில் ஒரு ட்ராபேக் அப்படின்னா 800 அப்ளிகேஷன் ஃபீ, அது போக ஒரு 18% ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு தெரியல. அது நீங்கள் பே பண்ணுறப்ப அந்த டோட்டல் அமௌண்ட் ப்ளஸ் 18%ஓடு சேர்த்து உங்களுக்கு அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து கீழே வந்திருக்கும். ஸோ 16th ஏப்ரல் டு ஏப்ரல் 30 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஆன்லைன் மோடு தான், ஆஃப்லைன் மோட்லாம் கிடையாது. டிடி எடுத்து, பேங்க் டிடி எடுத்துலாம் நீங்கள் பே பண்ண முடியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்.
கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜிபே, நெட் பேங்கிங் இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மோடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னா லைட் பேக்ரவுண்டில் இருக்கணும், அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். 80% உங்கள் ஃபேஸ் வந்து கவராக இருக்கணும். ரிமைனிங் 20% அந்த ஷோல்டர் அது எல்லாமே வந்து விசிபிளாக தெரியணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். சிக்னேச்சர், அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது உங்களுடைய இடதுகை கட்டவிரல் ரேகையை நீங்கள் ஸ்டாம்ப் பேடில் அழுத்தி அதை ஒரு ஒயிட் பேப்பரில் பதிவு பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது ஒன்று. இன்னொன்று ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸு, நீங்கள் என்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான டீட்டெயில்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதையும் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், டிக்ளரேஷன் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். அதை பார்த்து அப்படியே ஒரு A4 ஷீட்டில் எழுதி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ கால் லெட்டர் வந்து எக்ஸாம் டேட்டுக்கு பிஃபோராக 7லேருந்து 10 டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரட்டும், வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். மேற்கொண்டு இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எங்கெங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், திருநெல்வேலி, தஞ்சாவூர் இந்த 6 இடங்களில் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வேலூர் கிடையாது. நீங்கள் வேலூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சென்னையில் போய்ட்டு அட்டன் பண்ணலாம். இல்லைனா கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், நாகர்கோயில். ஸோ மெஜாரிட்டி நிறைய பேருக்கு சென்னை, கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் கிட்ட இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த 6 இடங்களில் தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இந்த 6 இடங்களில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது பெனிஃபிட் தானே. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருந்தால் உங்களுக்கு ஈஸி, நீங்கள் இங்கேயே போய்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க. நான் சிலபஸ் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும், சரிங்களா? ஸோ அப்ளிகேஷனில் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷனாக கன்சிடர் ஆயிரும். இதை இந்த ஜாப் என்ட்ரிக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் கரெக்ஷன் வருது, மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நம்ம சொல்லிக்கலாம். தப்பு பண்ணிட்டுமே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணி இன்னொரு முறை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா சேம் டேட் ஆஃப் பர்த். ஓகே, இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து நிறைய பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரே பேரில் 2-3 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து தள்ளி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. தப்பாயிடுச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க, சரிங்களா? ஸோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சிலபஸ் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நோட்டிஃபிகேஷனோட ஸ்டார்டிங் பேஜில் உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க் இருக்கும். இல்லைனா இங்கேயே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும்னா அப்படி சொல்லுங்கள், அப்லோட் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஸோ வேக்கன்சி எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. இந்த பிடிஎஃப் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கலாம்.